சபைகளிலே கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களால் மிக குறிப்பாக 10 அதி உயர்ந்த தேவன் கொடுத்த கட்டளைகளிலே 4வது கற்பனை இன்று வரை 90-95 வீதமான கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்டவர்கள் உடைச்சு அறியாதவர்கள் ஒன்றும் செய்யலாது. ஆனால் வேத வாக்கியங்களை நம்பினால் ஆராய்ந்து பார்த்து கீழ்ப்படியலாம். வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்றதுக்கு கீழ்ப்படியும் தான். எல்லாரும் அல்ல, பல இடங்களுக்கு ஓடுகிறார்கள். முண்டங்களிடத்திலே பலவிதமான தெய்வம் எனப்பட்ட பேய்களிடத்திலே கொலை செய்யாதிருப்பாயாக. அநேகமான ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்கள் தானே. எல்லாரும் அல்ல, களவு, விபச்சாரம் எல்லாமே. ஆனால் 90-95 வீதமான கிறிஸ்தவ சபைகள் இன்று வரை அவர் சொன்ன நாளை சபத் டே, சனிக்கிழமை, அதை கொண்டாட நினைக்காது, அதிலே ஆராதனை செய்ய நினைக்காது, இந்த உண்மையை அறிந்தவர்களும் கீழ்ப்படியாமல் இன்று வரை தெரிகிறார்கள். தேவனுக்கு கோபம் உண்டாகி அது அப்படி, இது இப்படி, அது அப்படி, அது யூதர்கள், இது இவர்கள். அடிப்படை உண்மை என்னென்றால் அந்திகிறிஸ்துவின் ஆவி இவர்களுக்குள்ளே இருக்கிறது. பேயின் ஆவி, அவனுடைய ஆவி கட்டளைக்கு கீழ்ப்படியாது. முதல் தடவையாக, முதல் காரணமாக இஸ்ரேல் ஜனம் இந்த சபத் டே வைத்துக் கொள்ளாததினாலே பரிசுத்தமாக்க அவர்கள் நாட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள். இன்று வரை பல குடும்பங்கள் பல தேசங்களிலே அந்நியர்களாக, அகதிகளாக சில பெரிய coming back. They're coming back to Jerusalem. I am talking of the people who got out. நாடு கடத்தப்பட்டார்கள். எல்லா இடத்திலும் அடிமைகளாக கல்லுகளையும் மரங்களையும் சேவிக்கிறார்கள். So Sabbath day இன்றைக்கும் கத்தோலிக்க சபையால், மெத்தடிஸ்ட் சபையால், ஆங்கிலிக்கன் சபையால், CPM ஜனங்களுக்கு தெரிஞ்சது அந்த பெயர்கள் தானே. இனி அரசாங்கத்தை தெரிஞ்சது அவங்க மட்டும்தான். அந்த சர்ச், மற்றவர்கள் அல்ல. காலம் எப்படி ஆக்கி இருக்கிறது, உண்மைக்கு இடமில்லை. இனி ஆவிக்குரிய சபைகள் என்றது அமெரிக்கா, கனடா, யூரோப் எல்லாம் 98-9 வீதமானவர்கள் they are continuing until this day. Sabbath day வச்சிருக்காது. சூரிய நாள்லே அவர்களது ஆராதனை, சூரிய நாள், சண்டே. அறியாமை காலத்திலே அவர் காணாதது போல இருந்தாலும்
வெளிச்சமாக 10 கட்டளைகளை கொடுத்து 4வது கட்டளை, இதை அனுசரியுங்கள், அதில் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்களோ அந்நியரோ உங்கள் வீட்டில் இருக்கிற மிருகங்களோ ஒன்றும் செய்ய வேண்டாம். அது எடுத்து போடப்படவில்லை. ஆயிரம் வருஷ சாட்சியிலே அதுக்கு தொடர்ந்து செய்த although the electricity has gone down or whatever, ஏசாயா கடைசியாக சொல்லியிருக்க 66வது அந்த அதிகாரத்தில் 23வது வசனம் நினைக்கிறேன். Sabbath day is very, very important. பேய்க்குள்ளாக இருக்கிற ஜனங்கள் பிசாசான குருடர்களாக்கப்பட்டு சூரியனை வணங்கினவர்கள் அந்த நாளிலே அவர்கள் வணங்கினபடியால் கான்ஸ்டன்டைன் அவர்களையும் Roman people, they worship the sun. ரோமர்கள், they are pagans. அப்படி ஒன்று சொன்னால் தேவனை அறியாதவர்கள். ரோம ராஜ்யம் வந்த இஸ்ரேலை ஆளும் பொழுது before the British, இயேசுவின் காலத்தில், so they worship the sun. சூரியனை வணங்கினவர்கள். இன்று வரை கிறிஸ்தவர்கள், நான் சொன்ன இந்த சபைகள், whether spiritual Protestants, charismatic, evangelical, full gospel churches or எதுவோ 98-9% கிறிஸ்தவ ஜனக்கூட்டம் 4வது கட்டளையை தூக்கி அறிஞ்சு சூரிய நாளிலே இன்று வரை ஆராதனை செலுத்துகிறார்கள். நாங்கள் சும்மா அன்றைக்கு நான் கேட்டேன், என்னவோ தெரியாது, 10 கட்டளைகளை கொடுத்து வேளுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று தம்முடைய விரலால் எழுதி கொடுத்தார். அப்போ உன்ற பிள்ளை வந்து கேட்டால், அப்பா இந்த ஓய்வு நாள் என்று போட்டிருக்குது, எந்த நாள் அனுசரிக்க? ஏன்னா அந்த 10 கட்டளைகளே தான் பிள்ளைகளுக்கு கட்டளை. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, இல்லையா? அந்த 20ஆம் அதிகாரத்தில் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை 20:12. ஏன் இது ஒழிகிறது? நாங்கள் ஒரு எள்ளளவும் கிடையாது. 10, 11, 12 வயது பிள்ளைகள் தாயை கொல்லுவன் என்று சொல்றது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை மற்ற பொம்பளை பிள்ளைகள் விரும்பி என்னன்னு கேட்டா காதல். இது என்ன பேய்? இது படு மோசமான பேய். இது வலிச்சர்ப்பம், வலுப்பாம்பு. இன்று வரை இரும்பு ஒழுங்கினவர்கள் மாதிரி, இரும்பல்ல, அலவாங்கு. அமெரிக்கா, கனடா வெள்ளக்காரனும் தான், கருவலும் தான், பிரவுனும் தான்,
மற்ற தேசங்கள் இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, they break systematically the fourth commandment to keep the Sabbath day holy. Holy என்றால் அதை பரிசுத்தப்படுது, செப்பரேட், அதை பிரித்தெடுத்து 7 நாளிலே அதை என்னுடைய நாளாக அந்த நாளை அவர் ஆசீர்வதித்தார். They don't want to listen. அதற்கேற்றபடி உலகத்தின் அதிபதியாய் இருக்கிற பிசாசு, அதெல்லாமே எப்பயோ நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், மறுபடியும் சொல்லுவேன். பிசாசு சூரிய நாளில் லீவை கொடுத்து சனிக்கிழமையும் வேலைக்கு போக தேவையில்லை. ஆனால் கம்பெனியும் சில காரியாலயங்களும் ஆஃபீஸர்ஸ் ஒர்க், சம்டைம்ஸ் ஈவன் த பேங்க், some places they threw off Sabbath day, 7 நாள் Saturday, they threw it off. And உலகமும் பிசாசனால் வஞ்சிக்கப்பட்டு சனியை வணங்குது, வியாழனை வணங்குது, செவ்வாயை வணங்குது. செவ்வாய் தான் மாஸ், உனக்கு அது இருக்குது, உனக்கு செவ்வாய்க்கு ராகம், செவ்வாய் தோஷம் பிடிச்சிருக்குது, இன்னது செய்ய வேணும். இந்த பிள்ளை 7 வயதாக இருக்கிற நேரம் தாப்பன் செத்து போம், ஐயோ, புறஜாதிகள் வெளியில இருக்கிறவர்கள் உண்மையில்லாது இப்படியாக மந்திரகார பூசாரிகளால் வழிநிறுத்தப்பட்டாலும் வேத புத்தகத்திலே கையை வச்சிருக்கிறவர்கள், இந்த வேத புத்தகத்தை வீட்டில் வச்சிருக்கிறவர்கள் இந்த வேத புத்தகத்தில் இருந்து சும்மா எடுத்து 15-20 நிமிஷம் ஒரு வயசு போன ஆளை போட்டுட்டு அவன் உளறி, நான் பார்த்திருக்கிறேன். இதெல்லாம் சனம் வந்து காஞ்சி போய் போவோம், கருபாடுகள் மாதிரி. விடுதலையும் இல்லை, ஒரு நச்சை அதில் இருந்து வாசிக்க அறிகிறது இல்லையா? முண்டம் செய்யாத, சுருவம் செய்யாத, அதை நமஸ்கரியாத, கேட்க மாட்டோம். இப்ப அவர் அசைவு நடக்குது, நான் விசுவாசிக்கிறேன், அப்படித்தான். யாரும் விசுவாசிக்க வேண்டியது இல்லை. அசைப்பேன் என்று சொன்னவர் ஆங்காய் தீர்க்கதரிசி மூலமாக 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் I will shake. இப்ப என்ன நடக்குது? வீடுகளில் இருக்க வேண்டியதான், அல்லது போய் உங்களை காத்துக் கொள்ள வேண்டும். இந்த கை கழுவ வேணும். தனியா விடப்பட்டு ஆளுக்கு குஷ்ரோகம் அப்படி என்றா வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். சேர்ந்து கலக்க கூடாது. 7 நாள் தொடக்கம் 14 நாள் வரை. கால்கள் கைகள் எல்லாம் நன்றா கழுவ வேணும். ஜனங்கள் கழுவுறாங்க தான். இப்ப தேவன் தம்முடைய வார்த்தையினோடாக எப்பயோ சொல்லி போட்டார் இதுகளை. அவைகளை கொஞ்சம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தூரமாக ஒரு ஆளை விட்டு தூரமாக இருக்க வேணும். 3500 வருஷங்களுக்கு முதல்ல தேவன் அப்படி சொல்லி இருந்தார். யாருக்காவது தொற்று நோய் அல்லது குஷ்ரோகம் வந்தார், கைகள் கழுவ வேண்டும், முகமூடியை பயன்படுத்த வேண்டும்.
வேத வாக்கியங்களுக்கு இது ஒன்றும் புதியதல்ல. யாத்திரை புத்தகம் 30 18 தொடக்கம் 21 வரை. கழுவுறதுக்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தை உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திலும் பலிபீடத்திலும் நடுவே வைத்து அதில் தண்ணீர் வார்ப்பார்களாக. அதனிடத்தில் ஆரோனும் அவன் பிள்ளைகளும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவ கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வரும் பொழுது யாவைக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்திலே ஆராதனை செய்யவும் சேரும் பொழுது அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரால் அவர்களை கழுவ கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவார்கள். இது தலைமுறை தோறும் அவனுக்கு சந்ததியாருக்கு நித்திய கட்டளையா இருக்கு. எங்க போற நேரம் எல்லாம் கைகளை கழுவுகிறோம். அது பலவித கெமிக்கல்ஸ் உபயோகித்து லேவியர் 13 பார்ப்போம். இது முந்தைய இருந்தது. 4 அவன் சரீரத்தின் மீது வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவனுடைய மற்ற தோலை பார்க்கிலும் அதிக பள்ளமாயிருந்தாமலும் அதன் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளில் அவனை பார்க்க கடவன். 7 நாள் அடைத்து வைத்து குவாரண்டைன். தோலில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோகம் நின்றிருந்தால் ஆசாரியன் 2ஆம் தரம் அவனை 7 நாள் 14 days 12 நாட்கள் அவங்கள வச்சிருக்கிறாங்களாம். வீட்டில் ஒரு ஆளுக்கு இந்த குஷ்ரோகம் மாதிரி ஒரு நாள் பாசிட்டிவாம். மற்றாக்கள் எல்லாரும் 14 நாட்கள் குவாரண்டைன். வேதவாக்கியங்கள் டாடி எப்பயோ சொல்லி இருக்கிறார். என்ன வேணும் 4500 வருஷங்களுக்கு முதல். இது ஒன்றும் புதிதல்ல. அவங்களை அடைத்து வைக்க வேண்டும். ஜெய் அடுத்தது 46 இருக்கப்போ அந்த வியாதி அவனில் இருக்கும் போது அந்த நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவான். அவன் தீட்டுள்ளவனே. அந்த தொற்று நோய் அவன் தீட்டுள்ள ஆகையால் அவன் தனியே கூடியிருக்க வேண்டும். குவாரண்டைன். செய்யறாங்க தானே.
அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு மற்ற கேம்ப்ஸுக்கு ஆக்கள் உள்ள இடங்களுக்கு புறம்பாய் இருக்க வேண்டும். எப்படியான பாதுகாப்பு, தனியா விடப்படுவது, தூரமாய் இருக்கிறது, கைகள் கழுவது எல்லாம் முந்தி அது உயர்ந்த தேவனாலே கூறப்பட்டது. அதுவும் என்ன தண்ணீர கழுவணும் தெரியுமா? ரன்னிங் வாட்டர். சும்மா ஒரு போல்ல எடுத்து போட்டு கழுவுறதல்ல, பைப்பில் ஊத்துண்டு வர தண்ணி மாதிரி. இந்த ரன்னிங் வாட்டர் must be washed. So all these things have been already spoken long ago. நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். மிக முக்கியமானது, பொதுவாக எல்லாராலும் விளங்கக்கூடியது. ஒருவேளை நான் இப்பொழுது சொல்லும் நேரத்தில் உன் இருதயத்துக்குள்ளே வெளிச்சம் வரலாம். வசனத்தின் உட்பிரவேசம் வெளிச்சம் தந்து, the entrance of your word gives light. That's one of the Psalm. I think it's Psalm 119. உமது வார்த்தையின் உட்பிரவேசம் நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன், எங்க பாப்பம் இன்றைக்காவது அந்த வெளிச்சம் கிடைக்காதவர்கள் நேற்று இன்றைக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். அது உயர்ந்த தேவன் மீன்களையும் கடலிலே ஜீவிக்கும் சிருஷ்டிப்புகளையும் பல நீர் யானை, பெரிய மீன்கள், சொறிய மீன்கள், அவைகளை எல்லாம் சிருஷ்டிக்க நினைத்த பொழுது கடலை பார்த்து பேசினார். Let the waters bring forth. தண்ணீரை பார்த்து அது அப்படியே ஆயிற்று. Say, oh, we rejoice, Daddy. We rejoice in what you have done. Oh, you know how to put me. கடலை பார்த்து, தண்ணீரை பார்த்து பேசினார். அதில் வாழும் மீன்கள், இன்னும் எத்தனையோ ஜீவ சிருஷ்டிப்புகள், கடல் தானாக இவைகளை கொண்டு வரவில்லை. மீன்பிடிக்க போறார்கள் எல்லாரும் இதை அறிய வேண்டும். இந்த வெளிச்சம் கிடைக்க வேண்டும். அவர் போட்டபடியா நீ போய் பிடிக்கிறாய். பூமியும் அதுள்ள யாவும் அதி உயர்ந்த தேவனுடையது. யாவும்
So he spoke to the waters. அவைகள் உண்டாகும்படிக்கு. அதே மாதிரி அதுவே அந்த தேவன் மரங்களையும் பூண்டுகளையும் ஒவ்வொரு ஜாதியான மரங்கள், பச்சை இலையான மரங்கள், வர்ணமுள்ள நிறமுள்ள மரங்கள், இலைகளை உடையவைகள், பழங்களை உடையவர் மரங்கள், பழங்களை கொண்டு வர சகல காட்டு மரங்கள், வீட்டில் வைக்கவும் வளர்க்கும் மரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்குவதற்கு அவர் பூமியை பார்த்து இப்படியாக இவைகள் முளைக்கட்டும், அங்கு ஒன்றும் இருக்கவில்லை. He said, let the earth bring forth trees. அவர் சொன்னபடியே ஆயிற்று. இவை உண்டாக்குவதற்கு முன் பூமியிலே அங்கு ஒன்றும் இருக்கவில்லை. Nothing. அதன் பின்பு ஆகாய விரிவிலை விதமான பறவைகளை உண்டாக்குவதற்கு ஆகாய விரிவானது இவைகளை எல்லாம் கொண்டு வரட்டும் என்று சொன்னார். தண்ணீரையும் ஆகாய விரிவையும் அவர் பிரித்ததுக்கு பிறகு வித்தியாசமான ஜாதிகள் உள்ள எல்லா பறவைகளும் அந்த ஆகாய விரிவை நிரப்பட்டும் என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. இதன் பின்பு மனுஷனை அவர் தம்முடைய திட்டப்படி உருவாக்க அது உயர்ந்த தேவனும் மகனுமாக திட்டமிட்டு செய்ய ஆரம்பித்த பொழுது அது உயர்ந்த தேவன் வார்த்தை மூலமாக, வார்த்தையானவர் இன்னும் மனுஷனாகவில்லை. அந்த சிருஷ்டிப்பின் நேரத்தில் அவர்கள் திட்டமிட பொழுது பூமியையோ கடலையோ வானத்தையோ அங்கேயோ இங்கேயோ பார்க்கவில்லை. தங்களை தாங்களை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். தேவன் தம்மை நோக்கி பார்த்தார். மனுஷனை உருவாக்க அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் மனுஷன் உருவாக்கப்பட்டான்.
இப்ப தொடக்கம் இருந்து சொன்னால் மரங்கள் இல்லாமல் பூமி தொடர்ந்து இருக்கும். பூமி இல்லாமல் மரங்கள் இருக்க முடியாது. மரங்களுக்கு உரிய இடம் நிலத்தை அவர் கொடுத்தார். மலைக்கல்லை அல்ல. அதே விதமாக மீன்கள் தண்ணீர் இல்லாமல் ஜீவிக்க முடியாது. அவளை வெளியே எடுத்து போட்டால் யாவும் செத்து போகும். All die. ஆனால் மீன்கள் இல்லாமல் கடல் தண்ணீர் தொடர்ந்து இருக்கும். It will be there. அதே விதமாக பறவைகள் இல்லாமல் ஆகாய விரிவு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். பறக்கிறதுக்கான சூழ்நிலை ஆகாய விரிவு இல்லாமல் பறவைகள் ஜீவிக்க முடியாது. மனுஷன், பூமியிலே பிறந்த மனுஷன் ஜீவிக்க வேண்டிய சூழ்நிலை அதி உயர்ந்த தேவனுக்குள் அவரை வெளிப்படுத்தவும் அவரை அவரண்டை கொண்டு போய் சேர்க்கவும் யேசுவா அனுப்பப்பட்டார். மனுஷன் கிறிஸ்தவன் அல்ல, கத்தோலிக்கம் அல்ல, மெத்தடிஸ்ட் அல்ல, ஆங்கிலிக்கன் அல்ல, சிபிஎம் அல்ல, எந்த ஆவிக்குரிய சபையோ ஆவி இல்லாத சபையோ எந்த மனுஷன். பறவைகள் என்று ஒரு குறிப்பிட்ட பறவையை சொல்லவில்லை, அல்லது மிருகங்களோ அல்லது மீன்கள் ஒரு குறிப்பிட்ட மீனை சொல்லவில்லை. ஒன்றும் ஜீவிக்க முடியாது தண்ணீர் இல்லாமல். மீன்கள் நோ. எந்த மனுஷனும் அதி உயர்ந்த தேவனுக்குள்ளாக அவன் அவரை சூழ்நிலையாக வைத்து ஜீவிக்கவே அவன் பிறந்தான். அவரை அறிந்தோ அறியாமல் விட்டாலோ அவருக்குள்ளாக ஜீவிக்க, அவருக்குள்ளாக ஜீவிக்கும்படிக்கு அவர் தமது வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வார்த்தையும் அவரும் ஒன்று, அவரும் வார்த்தையும் ஒன்று. மனுஷன் வைத்து சாப்பாட்டினால் மட்டுமல்ல, அது உயர்ந்த தேவனுடைய வாயு என்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் ஜீவிப்பான். பறவைகள் பறந்து ஜீவிக்க ஆகாய விரிவு, மீன்கள் தொடர்ந்து ஜீவிக்க கடல் தண்ணீர், மரங்கள் வளர அவர்களுக்கு நிலம் தேவை. இதோடு மனுஷனை ஒப்பிட்டால் அவர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை. மிருகங்களைப் போல இருந்து எதற்கு பிறந்தோம், எங்கே போகிறோம் என்று ஒன்றுமே அறியாமல் ஒரு மிருகம் சாகிற மாதிரி
மனுஷன் செத்து மடிகிறான். எதற்காக பிறந்தான்? இந்த காலகட்டத்திற்கே ஏன் நான் பிறந்தேன்? என்ன காரணம்? ஏன் இந்த குடும்பத்திலே பிறந்தேன்? ஏன் இந்த தேசத்திலே, இந்த பட்டணத்திலே? எதற்காக இந்த வார்த்தைகளை கேட்கிறேன்? நான் என்ன காரணம்? தேவன் என்னை ஒன்றும் அறியாது மடிந்து போவான். அதே மாதிரி இன்றைக்கு எத்தனையோ பேர் தாங்கள் ஜீவிக்க வேண்டிய சூழ்நிலையிலே அவருக்குள்ளாக ஜீவிக்காமல் ஒரு மத மண்டபத்தை, அது கிரீதமாக எதுவும் இருக்கட்டும், அதை நம்பிட்டு வாழ்நாட்களை கழிக்க, the waste their days, நாட்களை வீணாக்குகிறார். நீ இலங்கையில் இருந்தான், நீ வெளிநாட்டில் இருந்தான, என்னத்துக்காக ஜீவிக்கிறாய்? புருஷனுக்காகவா, பிள்ளைகளுக்காகவா? அதற்காக உன்னை கொண்டு வரவில்லை. மோசையை கொண்டு வந்தார் தகுந்த நேரத்தில் தம்முடைய ஜனங்களை எகிப்தில் இருந்து விடுதலையாக்கும். நோவாவை கொண்டு வந்தார். முரட்டாட்டம் பண்ணி தங்கள் சொந்த சித்தப்படி நடக்கிறவர்கள் மனம் திரும்ப அழைக்கும்படிக்கும் அவர்கள் திரும்பாத பட்சத்திலே எல்லாரையும் அழித்து போட்டு 8 பேர் உள்ள அந்த குடும்பத்தை பாதுகாத்து மறுபடியுமாக தம்முடைய திட்டத்தை தொடர்வதற்கு கேலி பண்ணினார்கள், பகுடி பண்ணினார்கள். நோவாவை இப்பொழுது நடக்கிறது போல மரியாதை கொண்டு வந்தார். தாம் அனுப்ப போகிற வார்த்தையானவர் எவர் மூலம் பூமியையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரோ அவர் மனுஷனாக பிறக்கும்படிக்கு ஒரு பெண்ணின் கற்பம் தேவையாக இருந்தது. தேவன் அவளை எப்பொழுதோ பிரித்தெடுத்து வார்த்தைக்கு பயந்தவளாகிய அவள் தேவனுடைய அடிமை வேலைக்காரி என்று சொன்ன அவள், what a plan! பிறந்த குழந்தையாக யேசுவாவை அவருக்கு யேசுவா என்று பெயரிட்டு ஜோசப்பும் அவளுமாக சேர்ந்த அந்த குழந்தையை வளர்த்தார்கள். See, there is a purpose for your life. சரி, உன்னை பாஸ்டராக அழைக்கவில்லை, ஆகாத, அல்லது டீச்சராக நீ உண்மையாயிரு, அவரது வார்த்தைக்குள்ளாக ஜீவித்துக் கொள். மீன்கள் தண்ணீருக்குள்ளாக இருக்கிற மாதிரி you can't get out. எந்த மீனும் தன்னுடைய தேவன் விட்ட இடத்தில் இருந்து வெளியே வர முடியாது. அது அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட சூழ்நிலை. மனுஷன் சேவிக்க வேண்டிய சூழ்நிலை அது உயர்ந்த தேவனுக்குள்ளாக. மனுஷன் கிறிஸ்தவன் அல்ல. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும்
பிரகாசிக்க வைக்கும் ஒளியாக, ஒளியே அந்த மெய்யான ஒளி யேசுவா இந்த மனுஷனையும், not Christian, not Catholic, not Methodist, Anglican and AOG or CPM or any spiritual church, not any Christian, இந்த மனுஷனையும் அதற்காக ஒரு மனுஷனானார். நாங்கள் ஜீவிக்க வேண்டியது இதற்குள்ளாக வழி, போதனை, உண்மை, சாட்சிகள், போதனைகள், புத்திமதிகள், கட்டளைகள், ஆலோசனைகள், இதற்குள்ளாகத்தான் மனுஷன் ஜீவிக்க வேண்டும். இது கிறிஸ்தவர்களின் புத்தகம் அல்ல. நோ 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 நோ, இது தேவனுடைய புத்தகம். அது உயர்ந்த தேவன் ஒருவரே, மெய்யான ஒரே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய யேசுவா மெஷாயா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை, ராஜ்யத்தின் வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியை, அந்த மெய்யான ஒளி, அவருக்குள் இருந்த வாழ்க்கை, அதுதான் ஒளி. அந்த வாழ்க்கையை கொடுக்க வந்தார். நாங்கள் ஜீவிக்க வேண்டிய இடம் அவருக்குள்ளாய், அவரது வார்த்தைக்குள்ளாய், அவரது கட்டளைகளுக்குள்ளாய். கிறிஸ்தவம் இன்றைக்கு அங்கே அமெரிக்கா, கனடா, யூரோப், இந்த வெள்ளத்தோள்களை நம்பின நாட்கள் எத்தனை. அவருக்குள்ளாக, வார்த்தைக்குள்ளாக ஜீவிக்கிறதை விட்டு, வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசித்து கீழ்ப்படி ஜீவிக்கிறதை விட்டு அவர்கிட்ட போய் 1008 போதகர்களும் மினிஸ்ட்ரிஸும் எழும்பி, அவர் நல்லவர், அவர் இப்படி, அவர் வழி நடத்துவார், அவர் கைவிடார், அவர் கடனை தீர்ப்பார், அவர் இப்படி செய்வார், குடும்பத்தை உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளையை கொண்டு வருவார், அவர் இப்படி, ஏன பைத்தியம் எல்லாம் சொல்லுங்கள். Ministries are deceiving. ஊழியர்கள் வஞ்சிக்கிறார்கள் ஜனங்களை. பொது ஜனங்களுக்கு, பொறியாளர்களுக்கு தெரியாது. இதான் அப்படியா இயேசுவா, இயேசு அப்படியா, ரைட். இதுதான் நாங்கள் ஒருவருமே இல்லாமல் விட்டாலும் தேவன் தொடர்ந்து ஜீவிக்கிறவராகவே இருப்பார். கடல் அதே மாதிரி, மீனுக்குத்தான் கடல் தேவை, ஆகை விரிவு தேவை, பறவைகளுக்கு, மரங்களுக்கு நிலம் தேவை, மனுஷனுக்கு அவரது வார்த்தை, அவரும் வார்த்தையும் ஒன்று. உன் வீடு
அவரது வார்த்தையால் மூடி இருக்கட்டும். On Kopisan waiting. அதுதான் நாங்கள் ஜீவிக்கும் இடம். கிறிஸ்தவர்கள் அல்ல, ஒவ்வொரு மனுஷனும்